கீரை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் இல்லை 150 180 கிராம் கீரை எடுத்துட்டு நல்லா அலம்பிக்கோங்க. நல்லா அலம்பினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியாக வெட்டிண்டு, அதுக்கப்புறம் இந்த கீரையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுண்டு, பொடியாக கட் பண்ண கீரையும் தக்காளியும் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய், இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க குக்கர் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு இல்லை உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டுண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுண்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுண்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கணும். இந்த தக்காளியோட பச்சை டேஸ்ட் போகிற வரையும் ஒரு 3-4 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டுண்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசனை எல்லாம் போகிற வரையும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்ட கீரையை எடுத்து போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண கீரையை போட்டுண்டு இது ஒரு 4-5 நிமிஷம் வதக்கிக்கணும். அப்போ தான் அதோட பச்சை டேஸ்ட்டு நல்லா போகும், கீரையோடதும் தக்காளியோடதும். இதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு 1 டீஸ்பூன் போடலாம். நான் 1/2 டீஸ்பூன் ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன், அதனால் 2 வாட்டி போடுறேன். ஸோ 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுண்டு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஹிங் இது போட்டுண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு ஆர் மூங் தால் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் அலம்பிக்கோங்க. அது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மூங் தால் இதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி இது ஒரு 150 இல்லை 200 ml இருக்கும். ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் 1.5 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணியை ஊற்றினதுக்கப்புறமா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 8 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம். அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் 4 வத்த மிளகா, 1/4 கப்பு தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் ஊற்றி ஒரு விழுது பண்ணிவிட்டு, இது வெந்ததுக்கப்புறம் இந்த விழுதை இதில் ஊற்றிடணும். இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னா இன்னொரு 1/2 டம்ளர் வாட்டர் ஊற்றிண்டு இந்த ஜாரில் இதை இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா உங்களோட கீரை மசியல் ரெடி. இது ரசத்தோடையும் நல்லாயிருக்கும், வத்த குழம்போடையும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.